மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. नमस्ते स्त्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. தம்பி, மதுரைக்கு எப்பப்பா பஸ் வரும்? சரியா 2 மணிக்கு வந்து 2 மணிக்கு வந்துருமா? அண்ணா இங்க வாங்க. ஆமா, ரேடியோ செட்டு பாட்டுக்கு ரொம்ப நேரமா பாடிக்கிட்டே இருக்க. வர்றவங்க போறவங்களுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்கும். சீக்கிரமா கழட்டுங்க. கோயில் விசேஷத்துக்கு போட்டுருக்காங்க, நாங்களா போட்டிருக்கோம். சீக்கிரமா வாயா. எத்தனை தெரிஞ்சிச்சு? ஐயா ஐயா வராரு, அதெல்லாம் கீழே போய் வேமா. ஐயரே, மொத்த தக்காளி பொறுக்கி வை, வந்து எடுத்துக்கிறேன். ஒரு துண்டு கொடுங்கடா. ரொம்ப பசியா இருக்குடா. பசியா இருக்குடா. ஒரு துண்டுடா. தம்பி தம்பி தம்பி, அண்ணா 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 அண்ணா, இருங்கடா இருடா அண்ணா அண்ணா, சீக்கிரம் ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க அண்ணா. இருடா அண்ணா, ஓடுங்க இப்படி ஓடுங்க. பயப்படி. விசாலம், என்னங்க? சங்கீதா பையன் வந்தானா? வரலையே. படிப்பு சரியா இல்லைன்னாங்க. சரி, வீட்டுக்கு அனுப்பி போய் விசாலத்துக்காக துணையாக்குன்னு சொன்னேன். வந்தானா இல்லையா? இப்போ எதுக்குங்க அதை பற்றியெல்லாம்? சித்தப்பாவை நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்களா? காலையில் கோயிலுக்கு போனப்ப கூட கூட வரல. என்னாச்சு அவருக்கு? காலையில் உள்ளே போய் உட்காந்தவர் வெளியே வரவே இல்லைங்க. ஆ, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் போய் பாருங்க. எங்க அவரு? அதான் அங்கே உள்ளே இருக்காரு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்னாச்சு உங்களுக்கு? ஐயா, நான் ஏதாவது
தப்பா நடந்துக்கிட்டேனா? இது நான் நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா மன்னிச்சுங்க. என்னது 2 நாளா போற வரவங்க யாரை பார்த்தாலும் நான் ஏதாவது தப்பு நின்றா மன்னிச்சுங்க, நான் ஏதாவது தப்பு நின்றா மன்னிச்சுங்கங்கிறியே, என்னாச்சு உனக்கு? வீட்டு கேஸில் தோத்து போயிட்டியா? அப்புறம் என்ன? சித்தப்பா, காலையில இருந்து நீங்க ஒன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிட வாங்க. இந்த நேரத்தில் போய் எப்படி தாய் சாப்பிட்றது? இல்லைன்னா குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள வீட்டை பெருக்கி பூஜை பண்ணிடுறேன். அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இல்லை, நான் வேலையாக போகணும். வர ரொம்ப நேரமாகும். நீங்கள் சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்க போக போறீங்க? முக்கியமான காரியமாக போகணும். ரொம்ப தூரம். திரும்பி வரமாட்டேன், நேரமாகும். ஏன் சித்தப்பா, எங்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? ஐயா, அப்பாட்ட போயிட்டியா? திரும்ப சொல்ல மாட்டேன். அப்பாட்ட போயிட்டியா? இது பேய் புகுந்த வீடு தாய். வாழ்க்கை இங்க இருக்காது. நீங்க 100 வயசு வரைக்கும் அமோகமா பேரோடு புகழோடு நல்லா இருக்கணும். இது வயிற்றுல இருக்கிற குழந்தை இந்த வீட்டில் பிறக்க வேணாம். இங்க வாழ்க்கை இருக்காது தவசி, நம்பிக்கை இருக்காது. என்ன மாதிரி அழிஞ்சிடுவாங்க, தோத்துருவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. தவசி, இங்க முன்னோர்கள்லாம் இங்க இருந்து போய் அழிஞ்சிட்டாங்க. யாரும் வாழல. அப்பா கிட்ட போயிடியா? எங்க அப்பா அம்மா நிறைய சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு என்னை ஆளாக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. நம்பிக்கை இங்க இருக்காது. அப்பாட்ட போயிடு. திரும்ப சொல்ல மாட்டேன். தாய், எல்லாம் தலையெழுத்து, விதி. கெட்ட நேரம். என்னங்க, என்னென்னமோ பேசிட்டு போறாரு. ஏதாவது பண்ணிக்க போறாருங்க. சேச்சே, அப்படி எதுவும் செய்ய மாட்டார். ஏதாவது செய்யறதா இருந்தா வீட்டு மேலே பாய் கேஸ் போட்டார்ல, அன்றைக்கே செஞ்சுக்கணும். ஏதோ கொஞ்சம் மனவத்து இருக்கும் போல இருக்கு. எல்லாம் சரியாக போயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத.
என்ன இன்ஸ்பெக்டர், சித்தப்பா போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? உட்காருங்க தவசி. இருக்கட்டும். ஏதோ மன வருத்தத்தில் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. பொண்டாட்டி பிள்ளையை பறி கொடுத்து ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் தான் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அதில் வெறுத்து போய் தான் இந்த முடிவு பண்ணியிருக்காரு. தயவு செஞ்சு இந்த உதவி எனக்காக அவர் வெளியே விட்டுருங்க. சூசைட் அட்டம்ப்ட்காக நான் சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணல. அவர் தான் பந்தா முருகனை கொலை பண்ணது. என்ன சொல்றீங்க? போய் கேளுங்க. என்ன சித்தப்பு? பந்தாமுருகனை நீ தான் கொலை பண்ணன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல, நீ தான் பண்ணியா? இது எதுக்கு எதுக்கு பண்ண சித்தப்பு? சொல்லு. அப்பா அப்பா இருக்கட்டும், சொல்லு. எதுக்கு பண்ண? சிவசு, உன்னை எதுக்காக உள்ள வச்சிருக்காங்க? சித்தப்பு, எதுக்காக உங்களை உள்ள வச்சிருக்காங்க சொல்லுங்க. பட்டாளத்தர வாங்க, அன்பன்கிட்ட பேசுவோம். தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ண தானே செய்வாங்க. தப்பு பண்ணியா? என்னையா தப்பு பண்ண? சொல்லியா, என்ன தப்பு பண்ண? பந்தா முருகனை நான் தானே கொலை பண்ணேன். என்ன பந்தா முருகனா நீயே கொலை பண்ண? எதுக்காக கொலை பண்ண? ஆமா அண்ணே. கோவிந்தா, ஏன்டா அழுவுற? சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கு. சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கு. என்னடா பயமா இருக்கு? சித்தப்பா, இந்த ஊர்ல ஒரு கொலை விழ போதியா? இந்த ஊர்ல ஒரு கொலை விழ போகுது. என்னடா உளற? யாரு கொலை பண்ண போறா? என்னடா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கியா? ஓ, பந்தா முருகன் ஒரு கொலை பண்ண போறாயா? யாரடா கொலை பண்ண போறா? சிதப்பா, இதை நான் யாருக்கிட்டாவது சொன்னேன்னா அந்த பந்தா முருகனும் அவன் ஆளுங்களும் என்ன கொலை பண்ணிடுவாங்க. சொல்லலன்னா அந்த அன்பழக போலீஸ்காரன் என்ன அடிப்பாயா? யாரடா கொலை பண்ண போறா? சொல்லுடா. ஐயோ கடவுளே, சகு திருவிழா அன்னைக்கு காந்திமதி அம்மா பையன் உலகநாதன அந்த பந்தா முருகன் கொலை பண்ண போறாயா? உலகநாதனை கொல்ல போறத கேள்விப்பட்ட உடனே என்னால தாங்க முடியல அண்ணே. அண்ணே, வாழ்க்கைக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம். புருஷன் பொண்டாட்டி மேல நம்பிக்கை வைக்கணும், புள்ள அப்பா மேல நம்பிக்கை வைக்கணும்.
யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்கலன்னு, மத்தவங்களும் என் மேல நம்பிக்கை வைக்கல. இப்ப என் குடும்பமே செதஞ்சு சிட்டாபிண்டம் ஆயிடுச்சுன்னு, அவங்க எங்கேயோ நான் எங்கேயோ வீடு வாசல்லாம் போய் தெரு தெருவா தெரு தெருவா கால செருப்பு கூட இல்லாம கிடைச்சதை தின்னுட்டு நினைச்ச இடத்துல தூக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நம்ம வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் ஆச்சிய, தவசிய, நல்ல சிவத்தை, மகராசி விசாலத்தை, என் தாய் அண்ணாமலையை பார்க்கறப்பெல்லாம் மனசு நிறைவா இருக்குன்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அண்ணே, ராத்திரி நான் தூங்குறப்பெல்லாம் அண்ணாமலையானே, எனக்கு ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை நீ கொடுக்கல, நான் என்னடா தப்பு பண்ணேன்னு குபுரி குபுரி அழுதுருக்கேன். உங்களை பார்த்து பொறாமப்பட்டேன். இப்ப அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நம்ம கோயில இந்த பந்தாமுருகன் சிதைக்க நினைச்சப்ப என்னால தாங்க முடியலன்னு. அண்ணே, உங்களுக்கே தெரியும், நான் வெறுங்கால எறும்பு பிரிச்சா கூட ஆடி போயிடுவேன். நான் எப்படி பந்தாமுருகனை கொலை பண்ணேன்னு எனக்கு தெரியலன்னு. நான் உங்க வீட்டுல தின்ன சோறு, தாய் அண்ணாமலை போட்ட சோறு தைரியத்தை கொடுத்துச்சுன்னு. அண்ணே, நான் பாவம் பண்ணலன்னு, நம்ம குடும்ப சந்தோஷத்துக்காக, எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ண. இப்ப நீங்க ஒரு பக்கம், நல்ல சிவம் ஒரு பக்கம், அண்ணாமலை ஒரு பக்கம், என் புள்ள தவசி, மூத்து பிள்ளையோட விசாலம், இந்த பாவி வீட்டுல என்னென்ன இது ஆசனை. நான் பண்ண பரிகாரம் நீங்க எல்லாம் ஒன்னா இப்ப நிக்கிறீங்களே, அப்பாவும் பிள்ளையுமா, என் புள்ள தவசி, ராசா, அண்ணாமலையை விட்டுறாதடா, கோயில் சொத்தை கொடுத்துடுற ராசா, அது நமக்கு வேண்டாம்டா, நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும்னா. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் எல்லாத்துக்கும் ஒரு கோயில் மாதிரி, அண்ணாமலைய கோயில் மாதிரி சந்தோஷமா நம்பிக்கையோட அன்பா வச்சுக்கிட்ட. அண்ணாமலைய பாத்துக்கட ராசா, தவசி, விசால நம்ம பரம்பரை வாரிச வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்காண்ட. எனக்கு புள்ள குட்டி இல்லைன்ன பாத்துக்கிட்ட, விசாலத்தை பாத்துக்கிட்ட, அண்ணாமலைய பாத்துக்கிட்ட, தம்பி தவசிய மன்னிச்சிருந்த. தவசி, அப்பா கூட இரியா, அப்பா கூட இரியா, நல்ல சிவத்தை பாத்துக்கையா. சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக. ஏய், இங்க என்னடா பண்ற? உன் வேலைதான் முடிஞ்சு போச்சே. அடுத்தவங்க வேலையில நீ ஏன் தலையிடுற? ஓ, பந்தா முருகனை சிவசுதான் கொண்டான்னு அடிக்கடி சொன்னேன். நான் கண்டுக்கல. கடைசியில் அவன் தான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற புத்தி எனக்கு இல்லாததால எனக்கு எல்லாம் தெரிஞ்சுது.
இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயம் உனக்கு தெரியுது. அது எப்படி? வளையல்காரனை யார் கொன்னது? அவனும் உன் பக்கத்துல தான் இருக்கான். நீ தான் கொன்னியா? வார்த்தைகளுக்கு இடையில ஊஞ்சல் கட்டி விளையாடாத. நான் என் பாதையில போய்கிட்டே இருக்கேன். முடிஞ்சா என் பின்னாடி வா. என் பாதை அண்ணாமலை பாதை. புரியுதா? உனக்கு இடப்பயிற்சி ஆகும் நேரம் வந்துருச்சு. உனக்கு நிறைய விலையில் காத்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் என் அண்ணாமலை தான் உனக்கு உதவிக்கு வருவா. போ போ. தண்ணி ஊத்துறியா தாயி? ஊத்து, நல்லா ஊத்து. உருவாத அன்னைக்கு நீ அலையிற நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. மணல்ல சாப்பிட முடியுமா? நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுற. அண்ணாமலை எரிச்சிருவா. காலமும் மாறுது, காத்தும் மாறுது, அண்ணாமலையோட பார்வையும் மாறுது. எப்போ எந்திரிச்ச? காஃபி சாப்பிடு. என்ன காலையிலே மூட் ஆஃப்? இந்த ஊர்ல ஒருத்தன் காமன் கட்டிட்டு சுத்திட்டு இருக்கானே, அவனுக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சூதாடிச்சித்தேன். ஏன், என்னாச்சு? நான் எங்க போனாலும் என்னை துரத்தி துரத்தி வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப கூட அந்த அண்ணாமலை வந்து என்னை எரிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா நான் நம்புறதில்ல. அவன் ஒரு லூசு. இல்ல, என்னை பார்த்தாலே அண்ணாமலை அழிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ணாமலை ரொம்ப நல்ல பொண்ணு. அவளால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவன் சொல்ற அண்ணாமலை நம்ம அண்ணாமலையா இருக்காது, அந்த சாமியா இருக்கும். டோன்ட் லெட் ட்ரபிள் யூ. ஒரு பைத்தியக்கார சொல்றதெல்லாம் நம்பாத. உன்கிட்ட கேட்டேன் பாரு, நீ ஒரு பைத்தியம். அந்த வைர முகத்தை போடுறேன். என்ன கொடுக்க மாட்டியா? என்ன என்ன கத்தி கத்தி காட்டு. ஐயோ, என்னடா இது கத்தியை காட்டுற? டேய், அது கத்திடா, வேண்டாம்டா. சித்தப்பு வேண்டாம்டா. கொலை பண்ண வர்றான். வேண்டாம். ஐயோ ஐயோ, வேண்டாம்டா. கொலை பண்ண வர்றேன். என்ன வேண்டாம் வேண்டாம், கொலை. ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு? ஐயோ 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 ஐயோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
நான் வந்துட்டேன். இன்னும் பேசிட்டு இருக்கீங்க. தூக்கத்துல ஏதோ சொல்லுங்க. இவன் என்ன கொலை பண்ண வர்றா. தூங்கும் போது கத்திய வச்சு கழுத்து இருக்க வர்றா. ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வாழை இலையில இல்லங்க நான் சும்மா மாப்ள. இல்லவே இல்ல, இவ கொலைகாரி தான். கொலைகாரி மாப்ள. என்னாச்சு அண்ணாமலை? ஐயோ இல்லங்க, நான் வாழை இலைய வெட்ட போனேன். அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. அத என்னன்னு பார்த்தா வாழை இருக்கு. கொல்லப்புறம் போக வேண்டியது எதுக்கு என் கழுத்து இருக்கு வந்த? ஐயோ தூக்கத்துல ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. நான் என்ன இல்ல நீ தான் என்ன கொலை பண்ண வந்த. பேசுறீங்க. கையில பாரு கத்திய. மாப்ள கத்திய பாரு மாப்ள. கையில கத்தி. மாப்ள உங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சு மாப்ள. என்னது கையில கத்தி இருந்தா கொலை பண்றதா அர்த்தமா? நான் என்ன பண்ணேன் இப்ப? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வாழை கொஞ்சம் பேசாம இரு. அவர் ஏதோ தூக்கத்துல என்ன நம்ம பேசுறாருன்னு வந்து பார்த்தேன். முதல்ல கையில கத்தி பார்த்தோன்னே இப்படி எல்லாம் பேசுறாரு. சரி ஏங்க நீங்க தான் கத்தி இருந்தீங்க. நான் வரல. கையில கத்தி மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. கத்திய குடு. இல்லங்க நான் உங்களுக்கு குத்தவா வந்தேன். கத்திய குடு. நான் என்னங்க சொன்னேன்? கத்திய குடு சொல்றேன். கத்திய குடு. ஐயோ மாப்ள. ஐயோ என்னாச்சு? மாப்ள ரத்தம். இப்ப பைத்தியக்காரன் சொன்ன கேட்டீங்களா? ஐயோ ரத்த காட்டாதீங்க. ரத்தமா கேக்குதே. இந்த ரத்த கேக்கும்போது தெரியலையே. இங்க பாருங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? அண்ணாமலை பைத்தியம். கட்டண முடிச்சு நீயே கூட்டு முடிய. மாப்ள உடனே ஏர்வாடி கூட்டு போங்க மாப்ள. ஜங்கலையில கேட்க மாப்ள. சரி பேசாம இருக்கீங்க. என்ன பண்றது? நல்ல குடும்பத்தை வந்து சவாரி மருமக வாச்சிட்டாலே. குடும்பத்துக்கு எடுக்க வந்த பேய் இது. கையில ரத்தமா. நீ குழந்தை மாதிரி நீயே கொண்டுட்டாலே இந்த பேய். அத்தை மாப்பிளைய கொலை பண்ணதுக்கு என்ன பண்ணிட்டாலே? இது ரத்தமா கேக்குது அத்தை. இது ரத்தமா கேக்குது. இந்த பைத்தியத்துக்கு ரத்தம் வேணும். ஒண்ணுல தான் கட்டி இருங்க. கேட்டீங்களா? அண்ணாமலை எல்லாரும் என் பேச்ச நம்புங்க. விடுங்கம்மா. இவ்வளவு விடக்கூடாது. இந்த பைத்தியத்தை விடக்கூடாது. இந்த பைத்தியத்தை விடக்கூடாது. ஜங்கலையில கட்டணும். ஜங்கலையில கட்டணும். சும்மா இருங்க மாமா. பார்கவி இவன் நடிக்கிறான்னு சொன்னியே பாத்தியா? இவளுக்கு நிஜமா பைத்தியம். பைத்தியம் முத்தி போச்சு பார்கவி. பைத்தியம் முத்தி போச்சு. ஒண்ணு இல்ல கொலை சார். ஓ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டயா? மெட்ராஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். என்னையா நான் இங்கேருந்து போகிறது உனக்கு சந்தோஷமா? அப்படி இல்லைங்க சார், நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களே அதான் சந்தோஷப்பட்டேன். ம் பெல்ட்டை சரியா போடு. நொல்லையப்ப இப்ப நான் யாரு பக்கம் இருக்கேன்? முன்னாள் தலைவர் பக்கமா இன்னாள் தலைவர் பக்கமா? கோமாளி. இன்னாள் தலைவர் பக்கம் தான். பழைய பக்கம் சரிப்படாது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தலைவர் வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறது? பேசாம நாமளே கூட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? எது அமைப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு. தவசி தம்பி வந்துடும். என்னையா தவசி தம்பி வரணுங்கிற? நம்ம எதுக்காக கூட்டத்தை கூட்டியிருக்கோம்? கோயில் திருக்குளத்தை சுத்தம் பண்ணி எப்ப சங்கு திருவிழா வச்சுக்கிறது அப்படின்னு முடிவெடுக்க தானே கூட்டம் கூட்டியிருக்கோம். இன்னும் தலைவரே வரலன்னா அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். பேசாம நாமளே முடிவெடுத்துருவோம். அது எப்படி முடிவெடுக்க முடியும்? கங்காணியாரும் வரல, தலைவர் தவசியும் வரல, எப்படி கூட்டத்தை நடத்துறது? ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துக்கிட்டு இருக்காது. காத்துக்கிட்டு இருக்கணும் முன்னாள் தலைவரே. நீங்க விருப்பப்பட்டா ஒரு ஆளை கூட்டி கொண்டாந்து வச்சு தலைவன் சொல்லி கூட்டம் நடத்துவீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ஆள் வராமலே கூட்டம் நடத்திடுவீங்களா? எந்த ஒரு நியாயம் அது? ஏய், இது எங்க கோயில். எங்க அப்பா யார வேணா தலைவர் ஆக்குவாரு இல்ல இறக்குவாரு. நல்லு அது பழைய கதை. அப்படின்னு இப்ப நடக்காது. இந்த கோயிலுக்கு இப்ப தலைவன் எங்க அண்ணன் தவசி அண்ணன் தான். அவர் இருந்தா தான் இந்த கூட்டம் நடத்தணும். நீயும் உங்க அப்பனும் திட்டம் போட்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம். ஆனா இந்த கோயிலை விட்டு அவரை வெளியே அனுப்பலாம்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. அதுக்கு விட மாட்டோம். நாங்கெல்லாம் இப்ப எங்க அண்ணன் தவசி அண்ணன் கட்சி.
அப்பா அவனை விடுங்க, நீங்க ஆரம்பிங்க. ஏய் எப்படி ஆரம்பிப்ப நீ? அப்பா நீங்க ஆரம்பிங்க. ஏம்மா, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்காக இந்த கூட்டம் ஆரம்பிச்சேன்? என்ன பிரச்சனை? கோமதி யாரு? என்ன திடீர்னு? காந்திமதி அம்மா வீட்டுக்கு அவர் எப்படி மருமகனா வந்தாரு? என் அப்பாவுக்கும் வேற யாருக்காவதும்? புரியல. என் அப்பாவுக்கும் வேற யாராவது ஒரு பொம்பளைக்கும்? அது உங்க அப்பாருக்கும் மதுரையில் இருக்கிற ஒரு பொம்பளைக்கும் சம்பந்தம் உண்டுன்னு அரசல் புரசலாக ஒரு செய்தி இருந்துச்சு. ஆனால் குழந்தை யாரும் இருக்கிறதா ஒன்றும் பேச்சு அடிப்படையிலையம்மா. அப்படியே இருந்தாலும் கோமதி நாயகம் உங்கள் அப்பாருக்கு பையனாக இருக்க முடியாதுமா. அந்த வீட்டில் எல்லாமே ரொம்ப மர்மமா இருக்கு. கோமதிக்கும் பார்கவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. பார்கவி ஏதோ ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு காந்திமதி அம்மாவை ஆட்டி படைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த விஷயம் என் அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. அப்பாவுக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. ஏம்மா, நான் இதெல்லாம் போய் சொல்லுவேன்மா? இதை வெளியில் சொல்லக்கூடிய விஷயமா இது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப நாம இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். முதல் தீர்மானமா பொய்யாமொழி வம்சத்தை சேர்ந்த பந்தாமுருகன் கோயில் குளத்துல இறந்ததுக்கு ஒரு அனுதாப தீர்மானத்தை நாம நிறைவேற்றுவோம். கோயில் கூட்டமே நடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல போய் இலவு செய்தி பேசிட்டு இருக்கீங்களா? எதுக்கு அந்த தெருநாய் முருகனுக்கு இரங்கல் கூட்டம்? அவன் என் கூடவே பழகிக்கிட்டு எனக்கு தெரியாம என் மாப்பிளைய கொலை செய்ய முயற்சி பண்ணுவேன். அவனுக்கு இரங்கல் கூட்டம்னா நீ அவனை தூட்டி விட்டியா? பேசாத. வரணும்டா எங்க அண்ணன் ஐயா வணக்கம் ஐயா. என்னையா? ஐயா கூட்டத்துக்காக வந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க ஐயா. அப்பா கூட வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. கூட்டம் ஆரம்பிச்சாச்சா? என்னையா இது, நீங்க இல்லாமல? ஆ, நம்ம அண்ணாமலை வந்திருக்கா? சொல்லியா? வந்திருக்காங்க ஐயா. கங்காணியோட பேசிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா 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 கூட்டம் ஐயா. போயா ஐயா கூட்டத்துக்கு வாங்க ஐயா. அண்ணன் எப்படி இருக்காரு? இருக்காருமா. சாப்பாட்டுக்கு எப்படி? நாங்கெல்லாம் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு என்னம்மா கஷ்டம்? அண்ணி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது என்னால போய் பார்க்க முடியலங்கிறது தான் ரொம்ப வருத்தம். அம்மாடி, அண்ணாமலை, அம்மா, அம்மா, அம்மாடி. வேண்டாம் அண்ணே, பார்க்க வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் உண்மையான அண்ணன் தங்கச்சியா இருந்தா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டே ஆகணும். இல்லடா, உனக்கு உடம்புக்கு சரியில்லை. இல்லைண்ணே, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பார்க்காதீங்க. இப்ப என்ன பார்க்கலன்னா ரெண்டு பேரோட அன்பு அழிஞ்சு போயிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க அண்ணே, போங்க அண்ணே. கண்காணியரை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. ஒரு வார்த்தை அண்ணாமலை நான் என்னன்னு கேட்டு சொல்றேன். வாங்க அண்ணா, இப்ப பேச நான் என்னன்னு கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன்னு. நீங்க என்ன வேணாலும் பேசிக்க. இது வரைக்கும் நாம பேசின ரெண்டு தீர்மானம் நிறைவேறி போச்சு. அடுத்த கூட்டத்தை எப்ப கூட்டலாம்னு நான் சொல்றேன். எங்க அண்ணா வந்துட்டாங்க. தவசியனே வாங்கண்ணே, நீங்க இல்லாம கூட்டம் நடத்துறோம்னாங்க. நான் விடவே இல்லை, போராடிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கண்ணே, லாரி நிறைய ஆளுகள் கூட இறக்கிறேன். பட்டு இதோ எங்க அண்ணன் தவசியண்ண வந்துட்டார். அவர் இல்லாம இந்த கூட்டம் நடக்க முடியாது. தைரியமே தான் நேருக்கு நேர் சிரிச்சுக்கோ. எங்க அண்ணன் சபைக்கு வந்தாலே ஒரு அழகுதான். டேய் ஒதுக்கடா மறுப்பு, ஒதுங்க ஒதுங்க. தலைப்புரா எப்படி? நான் இல்லாம நீங்க எப்படி கூட்டத்தை ஆரம்பிக்கலாம்? நீங்க நேரத்துக்கு வரல, நாங்க ஆரம்பிச்சிட்டோம். நேரத்துக்கு வரலைன்னா காத்துக்கிட்டு இருக்கணும். எங்க அண்ணன் தானே இப்ப தலைவர். தலைவர் சபையை மதிக்கல. நாங்க யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதனால தான் கூட்டத்தை ஆரம்பிச்சோம். கூட்டத்தை நடத்துற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் எங்க அப்பாக்கு இல்லையா? ஏய், அதத்தானே ஆரம்பத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு காது கேட்கலையா? நீ வாய மூடுறா. உங்க அப்பாவுக்கு என்ன? யாருக்குமே கிடையாது. ஏய்,
எனக்கு உரிமை இல்லையா? என்ன பார்த்து சொல்றான் எனக்கு உரிமை இல்லையா? என்ன முகத்தை பார்த்து சொல்லு எனக்கு உரிமை இல்லைன்னு. பட்டாளத்தர கொஞ்சம் தன்மையா பேசுங்க. என்னதான் நீங்க அப்பா மகனா இருந்தாலும் கோயில் கமிட்டிக்கு தலைவர் தவசி தான். அதனால எந்த தீர்மானம் வந்தாலும் அவருக்கு தான் எடுக்க உரிமை இருக்கு. கங்காணியாரா, ஒரு வார்த்தை சொன்னாலும் உருப்படியா சொன்னீங்க. இதே மாதிரி பேசுங்க, சரியா? கங்காணியாரே, நாங்க கூட்டத்தை கூட்டி 2 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். பந்தாமுருகன் கோயில் குளத்துல விழுந்து இறந்ததுனால பொதுமக்கள் யாரும் குளத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு போலீஸ் தடை உத்தரவு போட்டிருந்தது. இப்ப அந்த தடை உத்தரவை போலீஸ் வாபஸ் வாங்கிடுச்சு. அதனால இனிமே கோயில் குளத்தை சுத்தம் பண்ணி பொதுமக்கள் உபயோகத்துக்கு அதை விடுறதுங்கிறது ஒண்ணு. 2வது, சங்கு திருவிழாவை எப்ப வச்சுக்கிறது, அதை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு கமிட்டி அமைக்கணும்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். 2யும் கோயில் மினிட்ஸ் புக்ல நீங்க எழுதிருங்க. முடியாது பட்டாளத்தர, உங்களுக்கு தெரியாதது இல்ல. கோயில் கமிட்டி தலைவர் தவசி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இங்க எழுதப்படும். பெத்த மகன் முன்னாடியே பட்டாளத்தார அவமானப்படுறாரு. ரோஷம் இருக்கிறவனா இருந்தா ஆயுசுக்கு இதை மறக்கூடாது. தவசி என்ன, நீங்க பேசுங்க. இது பாருங்க, நான் இல்லாம நிறைவேற்றின எந்த தீர்மானமும் சட்டப்படி செல்லாது. இதோட கூட்ட முடியுது. அடுத்த கூட்டத்துல தேதி அறிவிக்கிறேன். ஆமாண்ணே, இதோட கூட்டத்தை முடிச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு கூட்டத்தை கூட்ட போறியா? இனி எப்படி கூட்டுற, அது எப்படி நடத்துறங்கிறத நான் பாக்குறேன். யார கேட்கணும்? எங்கன தேவையில்லை. தலைவரா இருக்கீங்க. தலைவர் நேரம் வச்சுட்டார் பாரு. கூட்ட நேரம் கழிச்சு இல்லாம கூட்டத்தை நடத்த முடியும். நடத்தி பாரு. பெருசா சவால் விட்டியா? நடத்துவே நீ. நடத்த முடியுமா உன்னால? நடத்த முடியும். நடத்தி காட்டுறேன். நீ நடத்திடுவா. ஒரு பெரிய உங்களுக்கு 10 பேர் இருக்காங்க, எனக்கு 10 பேர் இருக்காங்க. ஆமாங்க, 10 பேர் வா. சவால் விடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்து பாரு. நடத்துடா. சவால் விடாதீங்க. நடத்துடா. நடத்துடா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இவ்வளவு பேச்சு பேசுறான்னா நான் இளைஞரணி கூட நீங்க வீட்டுல அவன் பேசுறானே. அம்மா, தவசி ஐயாட்ட நீங்க தான்மா எடுத்து சொல்லணும். என்னதான் சண்டை போட்டாலும் உறமுறை இல்லைன்னு அத்தா போயிடும். காலமெல்லாம் ஒன்று சேரவே மாட்டோங்கிற மாதிரியா தகராறு பண்ணிட்டு இருக்கிறது. நாளைக்கே தகப்பனும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்துருவாங்கம்மா. அவர் பெரியவர், வயசானவர், கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதுக்காக தவசி ஐயாவம்மா எதிர்த்து பேசுறது? அவர்கிட்ட நீங்கள் தாம்மா எடுத்து சொல்லணும். நான் என்னத்தங்க சொல்றது? பழைக்கிற வழியை பாருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. கோவில் வேலைன்னா உடனே ஓடுறாரு. கோவிலே கதின்னு இருக்காரு. இருந்தாலும் நான் சொல்ல பார்க்குறேன். அப்புறம் தேவரையா, மாமா கிட்ட எடுத்து சொல்லுங்க, எந்த விஷயத்திலையும் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது. சரிங்க, சரி. யாரை பொறுமையா இருக்க சொல்றேன்? என்னையா, கோயிலில் நடந்ததெல்லாம் இங்கே வந்து விளக்கிட்டு இருக்கியா? அவளாவது நிம்மதியாக இருக்கணும். போ. இது பாரு, முதலாளிகிட்ட சொல்லு, என்ன ஆனாலும் சரி கோயில் அண்ணாமலை பேருக்கு எழுதி வைக்காம விட மாட்டேன். போ. சின்னையா ரொம்ப கோவமா இருக்குங்க. நான் வர்றேன். கும்பிட்றேங்க. வாங்க வாங்க அன்பழகன், காஃபி விடாமா? சரிங்க, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல சிவத்தை பார்த்தேன். என்ன கோயிலுக்கு கலாட்டை பண்ணேன்னு சொன்னானா? என்ன கைது மடுக்கா வந்துருக்கீங்களா? கோயிலுக்கு நான் அதிகாரப்பூர்வமான நிர்வாகி. போலீஸ் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. இப்போ நான் இந்த ஊர்ல எஸ்ஐயா இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபர்ல மெட்ராஸுக்கு போறேன். ஒரு ஃப்ரெண்டா தான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன் இப்படி கத்துறீங்க தெரியுங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க.
எதுவுமே முடியல, இப்போதான் ஆரம்பம்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சுமூகமாக போயிடும். நான் அட்வைஸ் பண்ணல. இந்த ஊருக்கு புதுசாக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வருவார். அவருக்கு உங்களை பற்றி தெரியாது. அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கோமதி அதை பெருசு பண்ணுவான். பழி உங்கள் மேலே விழும். பார்கவிக்கும் அந்த கருப்பு சட்டை போட்டு பாம்பாட்டின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கானே, அவங்க 2 பேருக்கு ஏதோ உறவு இருக்கு. அந்த பாம்பாட்டி அரெஸ்ட் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு. உலகநாதனை கொலை பண்ணுறதுக்கு கோமதி பல தடவை முயற்சி பண்ணியிருக்கான். இந்த நேரத்தில் குடும்பத்தில் வேறுபட்டு நின்னீங்கன்னா கோமதி உலகநாதனை கொன்னுட்டு அந்த பழியை உங்கள் மேலே தூக்கி போட்டுடுவான். புரிஞ்சுக்கோங்க. விரோதம்ன்றது குளத்தில் கல்லெறிஞ்சு அலை ஏற்படுத்துகிற மாதிரி. குடும்பத்தில் ஒருத்தர் நினச்சா அமைதியை கெடுக்கலாம். எல்லாருமா ஒன்று சேர்ந்தாதான் அமைதியை உருவாக்க முடியும். இது அட்வைஸ் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. நான் வரேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.